ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் வந்துட்டு எக்ஸசைஸ் 5.1ல லாஸ்ட் இருக்கிற 3 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் ஆல் பவர்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர் both of which are less larger than 5 such that their sum is less than 23. ஓகே, இப்போ வந்து நம்ம ஈவன் இன்டீஜர்ஸ்னா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படிலாம் இருக்கும்னா 2x சாரி 2xன்னு இருக்கலாம், 2x plus 2ன்னு இருக்கலாம். இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டீஜர்ஸ். இப்போ இது வந்து ஆனா பாசிட்டிவ்னு சொல்லிருக்காங்க, ஸோ ஜீரோவா எடுக்கக்கூடாது. எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகேவா? எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் பட் தட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் பட் கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே ஓகே, தென் ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் 23. சம் பண்ணி பார்ப்போமா? 23, 4x plus 2 less than 23. So 4x less than 21. So x is less than 21 by 4. So 21 by 4. அது எதை விட அதிகம்? இதை விட ஒரு குட்டி நம்பர் சொல்லலாம். Less than 20 by 4. That is 5. One moment. ஓகே, இது வந்து அப்படின்னா x is greater than or equal to, so less than or equal to 5. So 5 கீழே இருக்கக்கூடிய எந்த இன்டீஜர்ஸ்னாலும் ஆகும். That means 1 is less than or equal to 5. So 1ல இருந்து 5 வரைக்கும் எந்த ஒரு நம்பர்னாலும் இருக்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 விட பெருசா இருக்கணும்னு இருக்காங்க அந்த நம்பர். ஸோ நம்ம வந்து சாய்ஸை செக் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா அந்த பேர் எப்படி இருக்கும்? 2வும் 4மா இருக்கும். ஸோ இது சான்ஸ் கிடையாது, பிகாஸ் வந்து லெஸ் தென் 5. ஓகே, ஸோ தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 செக் பண்ணலாம். செக் பண்ணால் 4 is 6ன்னு வரும். ஸோ இது வராது, பிகாஸ் 4 is less than 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா 6 8 வரும். எஸ். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போட்டோம்னா 8, 10 வரும். எஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 போட்டோம்னா 10, 12 வரும். எஸ். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். 6, 8, 8, 10, 10, 12. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோங்கிறத இன்னும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இங்கே 21/4, இங்கே 20/4 வரும். இப்போ 21/4 விட லெஸ் தென்னா எல்லாமே இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருந்து இன்ஃபினிட்டியிலேருந்து 21/4 வரைக்கும் இருக்கணும். ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க இன்டீஜர் வந்து 20/4. ஸோ அப்புறம் 20/4ல் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி அது கீழே இருக்க எல்லா இன்டீஜர்ஸுமே சொல்யூஷனாக இருக்கும். நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம்? எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்னா இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு சப்போஸ் -4, -4, -3 இப்படி பார்த்தோன்னா -1, 0, 1, 2, 5 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0னா இந்த பக்கம், லெஸ் தென் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா இது. ஸோ இந்த 5 நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம எழுதிருக்கோம். 1 is less than or equal to x less than or equal to 5. ஸோ அந்த ஒன்னொன்னே நம்ம போட்டு பார்க்கும்போது அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 விட அதிகமாக இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ ரெண்டு சாய்ஸும் வராது, பிகாஸ் வந்துட்டு சாய்ஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல வந்து ரெண்டுமே லெஸ் தென் 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல வந்து ஒரு நம்பர் லெஸ் தென் 5. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஆன்சராக வராது, அடுத்த 3 வேல்யூஸ்க்கும் ஆன்சராக வரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Longest side of the triangle is 3 times the shortest side.
third side is 2 centimeters shorter than the longest side. Perimeter is given as at least 61 centimeter. Find the minimum length of the shortest side. இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா shortest side. இதுக்கு வந்து நம்ம xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லாங்கஸ்ட் சைடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 times the shorter side. அப்புறம் மீடியம் சைடு அந்த மீடியம் சைஸ் சைடு அந்த இன்னொரு சைடுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் த லாங்கஸ்ட் சைடு 3x விட 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க பெரிமீட்டர் இஸ் அட்லீஸ்ட் 61 that is greater than or equal to 61. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதானே பெரிமீட்டர் ஆட் பண்ணி பார்ப்போமா. So 7x minus 2 greater than or equal to 61. 7x minus 2 greater than or equal to 61. 7x greater than or equal to 63. X greater than or is equal to 9. So third side வந்துட்டு minimum length எவ்வளோ அப்படின்னா 9 சென்டிமீட்டர். ஓகே ஸோ இப்போ தேர்ட் சம்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா a man wants to cut 3 lengths from a single piece of board of length 91 centimeter. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லென்த்தை வந்து நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் லென்த்தை ஒய்ன்னு எடுத்துக்கோ. தேர்டை வந்துட்டு இசட்ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைனில் 3 லென்ஸை வந்துட்டு மொத்த போர்டு ஆஃப் லென்த் வந்து 91. ஸோ 3 நம்ம உடைக்கும் போது 91 கம்மியாக தான் உடைக்க முடியுமே தவிர 91க்கு அதிகமாக வந்து நம்ம உடைக்க முடியாது. இது ஒரு ஈக்குவேஷன். தென் second length is to be 3 centimeter longer than the shortest. இப்போ second length first length விட 3 centimeter கூட. third length வந்துட்டு shortest விட அதாவது first இதோட வந்துட்டு twice இருக்கு. ஓகேவா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாசிபிள் லென்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் லென்த் அதாவது இசட் வந்துட்டு அட்லீஸ்ட் 5 சென்டிமீட்டர் லாங்கர் தென் தி செகண்ட். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் இன்டீஜரா இருக்கும். இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு வந்து ஒரு இன்இக்குவேஷன் அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 91 இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 3, இசட்டுக்கு பதிலாக 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 91. 4x பிளஸ் 3 less than or equal to 91. 4x is less than or equal to 88. x is equal to 4 ஆல் 2 பக்கம் டிவைட் பண்ணா 22. இது ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமா. Five centimeter longer than the second. செகண்டோட லென்த் என்ன எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா. கொடுத்துருக்கிறது என்ன செகண்ட் லென்த்தை விட 5 சென்டிமீட்டர் கூட, தட் இஸ் 5 பிளஸ் 5. ஸோ ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2x. ஸோ 5 plus x plus 3. ஸோ x is greater than or equal to 8. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி வித் த கண்டிஷன் செகண்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கும் போது பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 8லேருந்து 22 வரைக்கும் இருக்கும். தட் இஸ் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. இந்த 15 நமக்கு பாசிபிள் வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த் வந்து இருக்குது. ஸோ என்ன எழுதணும், பாசிபிள் ஷார்ட்டஸ்ட் லென்த் ஆஃப்
ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இது வந்து இன்டீஜர் பாசிபிலிட்டிஸ்க்கு. சப்போஸ் ரியல் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ் வந்து ஒரு ரியலாக இருந்தால் அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஹோல் இன்டர்வல் வரும். ஓகேவா? ரியல்னு பார்த்தோம்னா 8லேருந்து 22 வரைக்கும் ஹோல் இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல் 8,22 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ரியலுக்கு, இது வந்து இன்டீஜர்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ, பபாய். அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு மிசலனியஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படிலாம் இருக்கு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.